அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சமூக ஆர்வலர்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்வதுதான் ட்ரெண்டே. ஏறும் மேடைகளில் எல்லாம் அரசை வசைப்பாட வேண்டியது. சினிமாக்காரர்களாக இருந்தால் படத்தில் நடிக்கிறார்களோ இல்லையோ சமூக வலைத்தள பக்கங்களில் ஆட்சியை பற்றி குறை சொல்லி களமாட வேண்டியது. இதுதான் தங்கள் தலையாய கடமையாகவே கொண்டிருந்தார்கள் நடிகர்கள் மற்றும் சமூக வலைத்தள போராளிகள். ஆனால் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்கு வலை வீசி தேடினாலும் அவர்களை எங்குமே காண முடியவில்லை. ஒருவேளை செவ்வாய் கிரகத்திற்கு டூர் போய்விட்டார்களோ என்று கேட்கும் அளவிற்கு ஆள் அட்ரஸே தெரியாமல் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார்கள். டாஸ்மாகிற்கு போராடியவர்கள், 8 வழிச்சாலைக்கு போராடியவர்கள், சாத்தான்குளம் சம்பவத்திற்காக கருத்து சொன்னவர்கள், தூத்துக்குடிக்காக கும்மி அடித்தவர்கள், நீட்டிற்கு போராடியவர்கள், நீதி கேட்டு போராடியவர்கள் என்று ஒருவரையும் இப்போது காணவே இல்லையே. அவர்களின் சமூக வலைதள அக்கவுண்டில் 2021 மே மாதம் வரைக்கும் வெறும் அரசியல் போஸ்ட் மட்டுமே தான் இருந்தது. ஆனால் 2021ற்கு பிறகு இப்போது வரை ஒரு அரசியல் போஸ்ட் கூட கண்ணில் படவே இல்லையே. அக்கவுண்ட் டீஆக்டிவேட்டும் ஆகவில்லை. இப்படி ஒரு அதிசயத்தை இந்த நாடு கண்டதுண்டா? இதோ தமிழ்நாடு கண்டுகொண்டிருக்கிறது. கோவையில் கடந்த 2ஆம் தேதி அன்று இரவில் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 இளைஞர்கள் தாக்கி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் வன்கொடுமைக்கு பிறகு பாதிப்புக்குள்ளான மாணவியை தனியார் கல்லூரி பின்புறம் தூக்கி எறிந்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சில மர்ம நபர்கள். கோவையே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதிமுக சார்பில் மகளிர் அணியினர் போராட்டமெல்லாம் செய்து திமுக ஆட்சியை அதிர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் மக்கள் பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சினிமாக்காரர்கள் மட்டும் கப் சுப்பு என்று இருக்கிறார்கள். பிரபலங்கள் எதுவும் தெரியாதது போல நிஜத்திலும் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னதான் ஆட்சி இவங்களுக்கு? பொழுது போய் பொழுது விடிந்தால் இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஏதாவது ஒரு இடத்தில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை, கல்லூரி மாணவிக்கு, பெண் போலீஸுக்கு, அதிகாரிக்கு, பள்ளி ஆசிரியருக்கு என்று கொடுமையோ கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த சமூக ஆர்வலர்களின் ரத்தம் இப்போதெல்லாம் கொதிப்பதில்லை. காரணம், நடப்பது திமுக ஆட்சி. பேசினால் அவர்கள் அடுத்த நாள் இருப்பார்களோ என்பதே கேள்விக்குறிதான் போல. அந்த அளவுக்கு அச்சுறுத்தி உருட்டி மிரட்டி வைத்திருக்கிறது இந்த திமுக ஆட்சி. இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது திமுகவிடம் ஏதோ வாங்கிக் கொண்டுதான் இப்படியெல்லாம் அதிமுக மீது அவதூறு பேசினார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது. ஆக அதிமுக ஆட்சியில் வாய்க்கிழிய பேசிய சமூக ஆர்வலர்கள், சமூக வலைதள புரட்சியாளர்கள் எங்கே போனார்கள்? தமிழகத்தில் தொடரும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளைக் கண்டு அன்று பொங்கி எழுந்த சமூக ஆர்வலர்கள், சினிமா பிரபலங்கள் இன்று திமுக ஆட்சியில் வாய்மூடி மௌனம் காப்பது ஏன் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.